Welcome to Sai Simple சமையல். இன்னைக்கு நாம சுவையான எறா தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் 1/2 கிலோ எறா தோல் நீக்கி சுத்தம் பண்ணினது, 3 வெங்காயம் பொடியா நறுக்கினது, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, 5 தக்காளி பொடியா நறுக்கியது, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தனியா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பொடியா நறுக்கிய கொத்தமல்லி, தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சோம்பு, எறாவை 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இப்போ எறா தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் 2 குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்துங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சிருக்க எறாவையும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து எறா சுருள்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எறா இப்படி நல்லா சுருண்டு வந்ததும் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு திறந்து நல்லா கலந்து விடுங்க. லேசா அடி பிடிச்சிருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலரும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ திரும்ப மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. 3 நிமிஷம் ஆயாச்சு. இப்ப திறந்து திரும்ப நல்லா அடியெல்லாம் எடுத்து விட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு தூளை இது கூட சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாத்தூள் சேர்த்திருக்கோம், அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான எறாக்கு சாப்பிட தயார். இது நீங்க சப்பாத்தி, பூரி, தோசை அல்லது சாதத்து கூட கலந்து கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பிளா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க.